ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கெட்டி மேளம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படியே லைக் பட்டனை டச் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கிளியை வளர்த்து பூனைக்கிட்ட கொடுத்த மாதிரி அஞ்சலியை இந்த மகேஷ் கிட்ட கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் மகேஷை பார்த்து இப்படி ஒரு புருஷன் நம்மளுக்கு அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் எதிர்பார்த்தோமோ, ஐயோ சாமி, இப்படி ஒரு புருஷன் நம்மளுக்கு அமையவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு மகேஷோட கேரக்டர். ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டரா கொடுத்துருக்காங்க. ஏன்டா எப்ப பார்த்தாலும் நல்ல ஹீரோக்குலாம் இப்படி நல்ல கேவலமான கேரக்டரா கொடுக்குறீங்க, நல்ல ஹீரோக்குலாம் நல்ல நல்ல கேரக்டரா கொடுக்குறீங்க. முடியலடா எங்கனால. மகேஷ் வந்து ஹேண்ட்ஸமா நல்ல இந்த படத்துல கேஜிஎஃப்ல யாஷ் மாதிரி இருக்காரு. அவருக்குலாம் எப்படி எப்படி ஒரு ஹீரோயிசம் கொடுக்கணும்? மொக்கத்தனமா வில்லன் ஆக்டரை கொண்டு போய் கொடுத்து வச்சிருக்கீங்களேடா, எங்களால பார்க்க முடியலடா. சரியா? ஸோ கெட்டி மேளம் சீரியல் எப்படி போயிட்டு இருக்குன்னா நல்லா போயிட்டு இருக்குது கைஸ். ப்ரோமோ வந்துச்சு, ப்ரிவியூ வந்துச்சு, எல்லாத்தையுமே நம்ம பேசிடலாமா? ஸோ மகேஷும் அஞ்சலியும் வந்து அவங்க சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருப்பாங்க இல்லையா, உடனே வந்து மெய்ட் ஆஃப் என்னது அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறவங்க புருஷனை நல்லா அன்பா பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவன் சொல்ல, யாரு மகேஷ் சொல்றாப்புல. உடனே இங்கிட்டு வந்து அஞ்சலி என்ன சொல்றாப்புல, அப்படிலாம் கிடையாது, யார் சொன்னா, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறவங்க தான் புருஷமார்களையும் நல்லா பார்த்துக்குவாங்க, யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லியிருக்காங்க, நம்ம 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதராமா, இந்த 2 மூஞ்சிகளும் மேட் ஃபார் ஈச் அதராமா, இதெல்லாம் நாங்கள் நம்பணும். உடனே உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், சரியா, உங்கள் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி அஞ்சலி டைலாக் விடுது. உடனே அவர் வந்து அப்படியே வில்லத்தனத்தை அப்படியே நைஸா உள்ள கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, எனக்காக எப்படி இப்படிலாம் சமைச்ச, ரொம்ப டேஸ்டா இருந்தது, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வேற, எனக்கு எங்க சமைக்க தெரியும், எல்லாம் எங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு நான் பண்ணேன் அப்படின்னோடனே வச்சாம் பாருங்க ஒரு ஆப்பு மகேஷ். நீ ரொம்ப நேரம் அதிகமா போன்ல பேசாத, அது உடம்புக்கு கெடுதல், அம்மா கிட்ட பேசாதேன்னு சிம்பாலிக்கா சொல்றாப்புல. சரியா? இங்கிட்டு ஒரு சைடு போக, இங்கிட்டு நம்ம வெற்றி துளசி லவ் ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்குது. சரியா? துளசிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு வெற்றி நம்ம பின்னாடிதான் சுத்துறாப்புல அப்படின்னு சொல்லி துளசிக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் அந்த தியா குழந்தை வந்து வெற்றியை இன்னும் பார்த்தாலா பார்க்கலையா அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் அஞ்சலி வந்து வீட்டுல அந்த பொருள் எல்லாம் எடுத்து மாத்தி வைப்பாங்களாட்டு இருக்குது. வீட்டுல போர் அடிக்கும்ல, தனியா இருக்கிறதுக்கு எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு பொருள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாளாட்டு இருக்குது. அதை பொறுக்க முடியாதவன் இவன் தான் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னு நினைக்கிறவன வச்சேன். யாரு? நம்ம மகேஷ். வருவான், வந்த உடனே அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல அவன் எப்படி வச்சானோ அப்படியே வச்சு விட்டுருவான். சரியா? உடனே அஞ்சலி வந்து பேன்னு பாப்பா. ஆனா அஞ்சலி மேடம், கொஞ்சம் உங்க ஆக்டிங்கை மாத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் மாதிரியே இருக்குது, ஃபேஸ்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. சரியா? நடிக்க தெரிஞ்சா கூப்பிடுங்கடா, நடிக்க தெரியலன்னா நடிக்க தெரியாத ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு ஏன்டா எங்க ஆவிய வாங்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் தான் அஞ்சலி. சரியா? அதுக்கப்புறம் வந்து இப்படி மாத்தி வைக்கிறான்னா அந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்? அந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்? ஏங்க இப்படி பண்றீங்க? நீங்க தானங்க சொன்னீங்க என் இஷ்டப்படி வீடை மாத்திக்கலன்னு சொல்லி. அப்ப நீங்க வந்து நான் மாத்தினது நீங்க திருப்பி இப்படியே மாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேண்டாம்? ஒன்னாங்கட்டியும் தெரியல, பேன் நின்னுட்டு பாக்குறாங்க. சரியா? இங்க வந்து நம்ம வெற்றி சார் வந்து காஃபி குடிக்க வர்றாரு. இந்த காஃபியை குடிக்கிறவன் வந்து கொடுத்து வச்சவனாவான் அப்படின்னு சொல்லி துளசியை பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்காரு. இனி எனக்கு தெரிஞ்சு வெற்றியோட அவங்க அக்காக்காரிக்கு வந்து இவன் வந்து துளசியை லவ் பண்றாங்கிற விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல அப்படின்னா அவங்க அப்பா மூலியமாவோ இல்ல யார் மூலியமாவது வெற்றியை வந்து துளசி லவ் பண்றாங்கிற விஷயம் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டினா வெற்றியை பத்தி அவன் துளசியோட அப்பங்காரனுக்கு வந்து ஏதாவது தெரிஞ்சு வில்லங்கத்தனமா ஆகிறதுக்குள்ள சீக்கிரமா 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னா நல்லது. இல்லாட்டினா, ஏன்னா வெற்றி வந்து ஏற்கனவே துளசி பார்த்துருக்காப்லையே, அவன் வந்து நல்லதுதான் செய்யறாப்ல, மக்களுக்கு வந்து நல்லதுதான் செய்யறான். ஆனா இவ பார்க்கும் போதெல்லாம் சண்டைக்காரனாகவே தானே காமிச்சிருப்பாங்க. இந்த படம் மாதிரி, அது என்ன படம் கைஸ், பார்க்கும் போதெல்லாம் இந்த துள்ளாத மனமும் துள்ளும், அதுல அப்படித்தானே குட்டியை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு வந்து சண்டை போடுறவனாட்டவே தெரியும். அப்புறம் கடைசி நேரத்துல நீங்க தான் குட்டியா, ஐயோ உன்னைய நான் பார்க்கும் போதெல்லாம் நான் தப்பா நினைச்சிட்டேன், நீதான் இவ்வளவு நல்லவன் அப்படின்னு சொல்லுவா பாத்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது. வெற்றியை பார்க்கும் போதெல்லாம் அடிதடிக்காரனே நினைச்சிட்டு நீ என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஓகேவா? பை.